தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 9வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. மண்டே 10வது நாள் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஜென்ரல் டம் பிசி எம்பிசி கேட்டகரி பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒன்லி இன் பிஎஸ்டிஎம் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அவங்களுக்கு மட்டும் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதம் சேலரி, அதாவது முதல் மாதம் சேலரி எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதனால் வந்து வீடியோ வந்து எங்களுக்கு வந்து அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் எந்தெந்த போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்கன்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிசபிலிட்டி ஏபிள்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். செகண்ட், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் சர்வீஸ். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இன் தி லேபர் டிபார்ட்மெண்ட். சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 இன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். Junior Employment Officer Disabled in Employment and Training. Special Assistant in Vigilance and Anti-Corruption Department. Special Branch Adjutant in Intelligence Section Office of the Commissioner of Police. Special Branch Assistant in Special Branch of Criminal Investigation Department, State Intelligence Wing. இந்த டிபார்ட்மெண்ட் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குரூப் 2 கேடர் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ போட்டிருந்தாங்க. இதில் போஸ்டிங் எடுத்து செலெக்ஷன் ஆகி இருப்பீங்க. இவங்க வந்து முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா லெவல் 18. இது என்ன சார் லெவல் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஓ நம்பர் ஜிஓ 303ன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது 7th பே கமிஷனுக்கு நம்மளுக்கு டேப்லர் கொடுத்துருப்பாங்க. சேலரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபிக்ஸேஷன் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட்னா லெவல் 8, அசிஸ்டன்ட்னா லெவல் 10, அடுத்து மேனேஜர் சூப்பரண்டன்னா லெவல் 18, அதுக்கு அடுத்த கேட்டர் லெவல் 20. இந்த மாதிரி வந்து 7th பே கமிஷனில் ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அதோடது வந்து பார்த்திங்கன்னா ஜிஓ நம்பர் 303ன்னு போட்டிங்கன்னா, நீங்கள் ஜிஓ நம்பர் 303ன்னு போட்டேன் பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் வந்துடும். இல்லை அது தெரியல சார்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 303 பற்றியும் போட்டிருக்கோம். 305 ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், உங்களுக்கு வீட்டு வாடகைப்படி உண்டு. அந்த வீட்டு வாடகைப்படி எப்படி அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோவும் குரூப் 4 நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த 303 ஜிஓ வச்சு நம்மளுக்கு வந்து பே வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க. அதாவது ஊதிய நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங் வந்து இந்த லெவல் ஊதியம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லெவல் 18, அதாவது 36,900 டு 1,35,100. இது என்ன சார் 36,900? அதாவது நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னா 36,900. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஆனால் 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அதாவது 11, 14, 17, 110. இது என்ன சார் 11னா 1 இப்போ 2024 வச்சுக்கோ. 1/1/2024. அடுத்து 1/1/2024ன்றது 3வது மாதம் வரையும் யார் ஜாயின் பண்ணாலும் அவங்க ஃபுல்லாக இன்க்ரிமெண்ட் 1/1 கொண்டு வந்துடுவாங்க. இப்போ 27/3 ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டேட் 1/1. இதே வந்து நீங்கள் 5வது மாதம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1/4. 6வது மாதம் ஜாயின் பண்ணாலும் 1/4. அடுத்து 8வது மாதம் 9வது மாதம் ஜாயின் பண்ணிங்கன்னா 1/7 இன்க்ரிமெண்ட். அடுத்து 10வது மாதம் 11, 12 ஜாயின் பண்ணிங்கன்னா 110 இன்க்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் வச்சு என்ன சார் செய்ய, வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டை வச்சு இப்போ 36,900னா, நான் அந்த பே மேட்ரிக்ஸ் சொன்னேன் தெரியுமா 303 ஜிஓ, அதில் பே மேட்ரிக்ஸில் லெவல் 18க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லு பார்த்தீங்கன்னா 36,900. இதுக்கு அடுத்த செல் என்ன இருக்கோ அது வந்து 2வது வருஷத்துக்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக ஊதியமாக நிர்ணயம் பண்ணுவாங்க. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் இப்படியே அந்த குரூஷியல் டேட்டு தான் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டேட். ஓகேங்களா? அது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபுல்லாக தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா பே வந்து உங்களுக்கு 36,900 ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. இந்த 1,35,100 என்ன சார்னா, நீங்கள் வந்து எனக்கு ப்ரொமோஷனே வேணாம், எனக்கு இந்த ஜாப்லேயே இருக்கணும்னா ஒவ்வொரு வருஷம் கூட்டிகிட்டே போகும். கடைசி இது வந்து உங்களுக்கு எதோட நிற்கும்னா அந்த பேசிக் பே. அதாவது பேசிக் பே தான் 36,900. பேசிக் பே 1,35,100 வரை வரும் உங்களுக்கு. இதில் டிஏ பேசிக் பே தனி, அதுக்கடுத்து டிஏன்றது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு ஆட்ட கவர்மெண்ட் வந்து அகவிலைப்படி கூடும். டிஏக்கு தமிழில் வந்து அகவிலைப்படி. இப்போ நம்மளுக்கு அகவிலைப்படி 50%. இந்த 50% எப்படி கால்குலேஷன் பண்ணால், இந்த டிஏ இருக்க பே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேயில் 50%. 36,900 இன்ட்டு 50%. இதுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 18,450 ரூபா வரும். இது ஒன்று. ஹச்ஆர்ஏ வந்து 4ஆக பிரிச்சுக்குருவாங்க. அதாவது ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து பிரிச்சுருவாங்க. லெவல் 1 சிட்டின்னு வச்சுருப்பாங்க, 1A சிட்டி, 1B சிட்டி, 2, 3, 4 மொத்தம் 5 தான் பிரிச்சுருப்பாங்க. அந்த 1ன்றது பார்த்திங்கன்னா சென்னை மட்டும்தான். சென்னை மட்டும் அதை சுற்றி உள்ள 32 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக அந்த 1A. அதோட ஜிஓ பார்த்திங்கன்னா 305. சம்பளத்துக்கு 303, இதுக்கு 305 ஹச்ஆர்ஏ. அதாவது 1ன்றது சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி. அதுக்கடுத்து 2ஏன்றது பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன், மதுரை இந்த மாதிரி கார்ப்பரேஷன் சுற்றி உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு 2A. ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ஹச்ஆர்ஏ வந்து வேறுபடும். சம்பளத்தை வச்சும் மாறுபடும். இந்த பேசிக் பேருக்கு பார்த்திங்களா, அந்த சம்பளத்தை வச்சும் மாறுபடும். நீங்கள் அந்த ஹச்ஆர்ஏ டேபிள் எடுத்திங்கன்னா தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக நான் குரூப் 4க்கு போட்டது இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ கொடுத்தாச்சு. அடுத்து எம்ஏ மெடிக்கல் அலவன்ஸ் 300 ரூபா கொடுப்பாங்க. சிசிஏ சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது. நகர ஈட்டுப்படின்னு இருக்குது. அது இந்த பேசிக் பே வச்சு மாறுபடும். 180, அடுத்து 260, அடுத்து 400, அடுத்து 740 வரும். இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே போகும். இப்போ வந்து உங்களுக்கு அதோட 400. மொத்தம் கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ வருது? 58,650 ரூபா மொத்த சம்பளம். இதில் பிடிதரங்கள் இருக்குது. பிடிதரங்கள் சிபிஎஸ், அதாவது 1/3, அதாவது 30/3க்கு பின்னாடி 1/4 2003 ஜாயின் பண்ணவங்க ஃபுல்லாக சிபிஎஸ்சில் வந்துடுவாங்க. பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க ஃபுல்லாக ஜிபிஎஃப், ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பொது சேமநல நிதி, அதில் வந்துடுவாங்க. அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்லாம் இருக்குது. மாதம் பென்ஷன் இருக்குது ரிட்டையர் ஆனால் சிபிஎஸ் இதில் வந்து பென்ஷன் கிடையாது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம 5,535 ரூபா நம்ம கட்டணும்னா கவர்மெண்ட் இதற்கு ஈடாக அவங்க ஒரு பங்கு 5,535 ரூபா அவங்க ஒரு பங்காக போடுவாங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ் பார்த்துறீங்களோ அத்தனை வருஷம் சர்வீஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து மெச்சூர்டு அமௌண்ட்டாக போட்டு கடைசி நீங்கள் ரிட்டையர் ஆகிற டயத்தில் கையில் தந்துடுவாங்க. அவ்வளோதான், அதோட முடிச்சு. பென்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த சிபிஎஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? இந்த பே ப்ளஸ் டிஏ, இந்த பே ப்ளஸ் டிஏ இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டையும் கூட்டி என்ன வருதோ அதில் 10% சிபிஎஸ் அப்படிப்பாங்க. 5,535 ரூபா வருது. என்ஹெச்ஐஎஸ் மருத்துவ காப்பீடு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 295 ப்ளஸ் ஒரு 5 ரூபா பிடிப்போம். நம்ம இன்சூரன்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது ஆஸ்பத்திரிக்கு போனால் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அந்த இதுக்கு இந்த கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்டும் கொடுத்துருவாங்க. எஸ்பிஎஃப் 2000, ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சிறப்பு சேமநல நிதிண்டு அது ஒரு 70 ரூபா பிடிப்போம். எஃப்இஎஃப் குடும்ப நல நிதி, இது ஒரு 110 ரூபா பிடிப்போம். இந்த குடும்ப நல நிதி என்னன்னா, சப்போஸ் நம்ம வேலை பார்க்கும்போதே ஊடால இறந்துட்டோம்னா கவர்மெண்ட் வந்து 5 லட்சம் தரும். அப்படி இல்லை கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டயத்தில் இதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ வட்டி எல்லாம் போட்டு வந்து மொத்தமாக தந்துடுவாங்க. இதில் நம்மளுக்கு திருப்பி தர்றது என்னென்னா, சிபிஎஸ் ரிட்டையர் ஆகிற டயத்தில் தந்துடுவாங்க, எஸ்பிஎஃப் தந்துடுவாங்க, எஃப்இஎஃப் தந்துடுவாங்க. இந்த என்ஹெச்ஐஎஸ் மட்டும் தரமாட்டாங்க. இது அப்படியே கவர்மெண்ட் இருக்கும். டோட்டலாக டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்த பிடித்தங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,015 ரூபா நம்ம சம்பளத்தில் பிடிச்சிடும். சார் நான் எல்ஐசி கட்டுறேன், பிஎல்ஐ கட்டுறேன் அப்படின்னாலும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இந்த சம்பளத்திலே பிடிச்சிக்குவாங்க, எல்லாமே பிடிச்சிக்குவாங்க. அது தவிர்த்துட்டு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், தீபாவளி, ஒவ்வொரு தீபாவளிக்கும் 10,000 தருவாங்க. அதை உங்கள் சம்பளத்தில் மாதம் 1000 பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அதுவும் இந்த டிடக்ஷனில் பிடிச்சிருவாங்க. மொத்தம் டிடக்ஷன், அதாவது கிராஸ் அமௌண்ட்லேருந்து இந்த டிடக்ஷனை கழிச்சோம்னா எவ்வளோ வருதோ அதே நெட் அமௌண்ட், உங்கள் கைக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து இதுதான். உங்கள் கைக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? அதனால் ஒரு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முதல் மாத சேலரி 52,635 ரூபா. இது அடுத்த லெவல் குரூப் 2 நான் இன்டர்வியூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, முனிசிபல் கமிஷனர், அதுக்கு அடுத்து ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா இதை ஒட்டியே வரும். ஆனால் அது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் போட்டிருக்காங்க.
இருக்கிறதுலே சம்பளம் வந்து இதுக்கு கூட 52,630 ரூபா. நீங்கள் ஃபஸ்ட்டு மாத சம்பளம் 52,635 ரூபா லம்பாக எடுக்கலாம். அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளமே பார்த்தீங்கன்னா 80,000 90,000க்கு நெருக்கி வந்துடும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகேங்களா? அதாவது எய்மை வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கணும். எனக்கு ஏதோ ஒரு போஸ்ட் கிடைச்சா அதெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த போஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து திருப்பி வந்து நமக்கு படிக்க தேவையில்ல. இந்த போஸ்ட்லேயே உட்காந்திங்கன்னா அடுத்து குரூப் 1 கேட்டரு, அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அந்த லெவலில் போயிடும். நீங்கள் இதே ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திங்கன்னா நம்ம அடுத்தது திருப்பி நம்ம குரூப் 2 எழுதணும், அதில் ஒரு போஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த போஸ்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் படிக்க தேவையில்லை. அடுத்தடுத்து நம்ம வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கலாம். சம்பளம் சூப்பர் சம்பளம். ஓகேங்களா? ஓகே. இன்னும் அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து நான் அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களோட முதல் மாதம் ஊதியம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே நான் போடுறேன். வேறு எதுவும் இந்த அலுவலகம் சம்மந்தமான உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போதில் என்ன செய்யணும், என்னென்ன லீவ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண பிறகு நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? ஏன்டா நான் வீடியோவை போட்ட பிறகு அதை யாரும் பார்க்குறது கிடையாது. அது டைமிங் தான் வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. நன்றி. வணக்கம்.